கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. இந்த காலை நேரத்தில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 71ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் மேலோட்டமாக வாசித்து செல்லுவீர்கள் என்று சொன்னால் இந்த வசனத்தின் சாரம்சம் உங்களுக்கு புரியாது. கொஞ்சம் நிதானமாக நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் அந்த வார்த்தையில் ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்கள் வாசிப்பீர்கள் அல்லது படிப்பீர்கள், தியானிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தையினுடைய ஒருவேளை ஜீவன், ஏக்கம் உங்களுக்கு மிக தெளிவாய் புரியும். எதற்காக சொல்கிறேன்? கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் இந்த பூமியில் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து கீழே இறங்கவும் கூடாது, வெட்கப்பட்டு போகவும் கூடாது. வெட்கம் என்பது ஒரு மனிதனுக்கு ஏற்படும் அவமானம். நல்ல கவனிங்க. கடந்த நாட்களில் ஒரு திருமணத்துக்கு சென்றிருந்தேன். என்ன அந்த திருமணத்துக்கு அழைத்தவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரர். இன்விடேஷன் கொடுத்து பையனுடைய கல்யாணத்துக்கு வந்துடுங்க தம்பி அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஜோமணிக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு காணிக்கையும் கொடுத்தாங்க. இப்போ கவனித்து பாருங்கள், அந்த மிகப்பெரிய பணக்காரர் நம்மை நேசிக்கிறார், ஊழியத்தை நேசிக்கிறார். ஆகவே திருமணத்துக்கு அழைத்தார், ஒருவேளை ஜெபிக்க சொன்னார், ஒரு காணிக்கையும் கொடுத்தார். இப்பொழுது அந்த தம்பியினுடைய திருமணத்துக்காக ஜெபித்து ஒருவேளை அந்த திருமணத்தில் கலந்து கொண்ட பொழுது மணமக்களை வாழ்த்துவதற்காக மேடையில் ஏறி பிள்ளைகள் கையில் ஒரு சின்ன கவரை கொடுத்துட்டு அவங்களை பிளஸ் பண்ணி ஜோமனிட்டு அங்கே கூட நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது என்னை திருமணத்துக்கு அழைத்த அந்த பணக்காரர் கூட ஃபோட்டோக்கு நிற்கலை, அவர் நவுண்டு போயிட்டார். அப்போது முதலாவது யோசித்தேன், ஒருவேளை ஏதோ ஒரு பிஸி ஒர்க்கு, அதான் நவுண்டு போயிட்டார். அப்புறம் தான் பார்த்தா நவுண்டு போய் சும்மா தான் நிற்கார். அப்போ இன்னொருத்தங்க வந்து அவரை ஃபோட்டோவில் நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து ஃபோட்டோவில் நிற்கிறார். சரி, ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு கீழே இறங்கும்போது அவர்கிட்ட விஷ் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ண போனால் அவர் கண்டுக்காமல் அவர் நடந்து சென்று விட்டார். கவனித்து பாருங்கள், இது கல்யாண வீட்டில் எல்லாம் பிஸியாக தான் இருப்பாங்க, அதை நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியல. பட் இந்த பணக்காரருக்கு ஸ்டேஜில் நின்று வர்றவங்கள வாங்கன்னு கூப்பிட்டு அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிற வேலையை மட்டும்தான் செய்கிறார், மற்ற எல்லாத்துக்கும் ஆட்கள் வச்சுருக்கார். அப்படி இருக்கும் பொழுது அழைத்தவர் ஒரு வார்த்தை பேசலைங்கிற அந்த ஒரு வார்த்தை மனதளவில் எவ்வளோ பெரிய பாதிப்பை கொண்டு வருது தெரியுமா? ஏன் அவாய்ட் பண்ணுறாங்க? ஒருவேளை அது சாதாரணமாக எடுத்துட்டா ஏதோ பிஸி, கவனிக்கலை அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஸ்டேஜுக்கு வர்றதை பார்க்குறாங்க, பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ணுறதை பார்க்குறாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கடைசியில் சொல்லி அனுப்புறதுக்கு அதை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது மனதிலே ஒரு துன்பம், துக்கம், வேதனை கண்டிப்பாக வரும். யோசித்து பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அதிகாரம், கிருபை, ஸ்தானம் என்ன தெரியுமா? நான் உன் தேவனாயிருக்கிறேன், நான் உன் தகப்பனாயிருக்கிறேன், நீ என்னை நம்பி இருக்கிறபடினால் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு சுதந்திரம் என்ன தெரியுமா? ஜாதிகளுக்கு முன்பு உன்னை மேன்மையாக வைப்பேன். சாதாரண காரியம் இல்லைங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை போட்டு பேசிக்கிட்டு இருக்கியே விட்டுரு அப்படின்னு சொல்லி கண்டுக்காமல் வருவாங்க. தப்பு இல்லை, அது அவங்களுடைய மனநிலை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை திட்டமாக சொல்லியிருக்கிறார், நீ ஒரு திருமண வீட்டிற்கு செல்லும் பொழுது முன்னாடி போய் உட்காந்துடாதப்பா, பின்னாடி உட்காந்துக்க. உன்னை அழைத்தவன் வந்து எல்லாருக்கும் முன்னாடி வா சகோதரனேன்னு கூப்பிடுறது உனக்கு கனம். நீ முன்னாடி போய் உட்கார்ந்துருந்து உன்னிலும் கனமுள்ளவன் வந்தா
இவனுக்கு எழுந்து இடங்கூடுன்னு சொல்கிறது கனவீனம். அப்போ கவனிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவே ஒரு காரியத்தை திட்டமாக சொல்லி இருக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் கனப்படுத்தப்படுகிறத கர்த்தர் விரும்புகிறார், கனவீனப்படுத்தப்படுகிறத கர்த்தர் விரும்பலை. அதனால தான் இங்கே சங்கீதக்காரன் தாவீது தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா, ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வெட்கம் என்கிறது நாம் செய்கிற பாவத்தினால் உண்டாகிறது இருக்கு, நம்முடைய தோல்வியினால் உண்டாகிறது இருக்கு, மற்றவர்கள் நம்மை புறக்கணிக்கிறதும் அற்பமாக நினைக்கிறதுலையும் இருக்கு. இப்போ தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் சேர்த்து தான் சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாது, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது, அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நாம் அற்பமாக எண்ணப்படும் பொழுது, மற்றவர்களால் புறக்கணிக்கப்படும் பொழுது அந்த வேதனை நம்மை அதிகமாய் பாதிக்கும். அதனால தான் இங்கே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருக்கிறேன், ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்மளை ஒருத்தர் புறக்கணிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அடுத்த திருப்பி இந்த மனசு என்ன பண்ண தெரியுமா, அது ஒரு அடாப்ட் ஆகும். எப்படி, சரி இனி அவர் திருமணத்துக்கோ எந்த ஃபங்க்ஷனுக்கோ கூப்பிட்டா போக வேண்டாம், இனி அவங்களோடு கூட நம்ம எந்த ஒரு நட்பும் உறவும் வைக்க வேண்டாம். இந்த மனமானது பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால சில உறவுகளை அவாய்ட் பண்ணும். பார்த்துருக்கீங்களா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினா எந்த இடத்திலும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் தேவ செய்தி கேட்ட உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இதோ இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், அவர்களை கரம் பிடித்து நடத்தும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி அவர்களை கை தூக்கி விடும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உமது பிள்ளைகளுக்காக ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென்.